இன்னைக்கு அவல் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். கார கொழுக்கட்டை. அதுக்கு 1 கப்பு அவலை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடுங்க. 10 நிமிஷம் ஊறின அவலை ஒரு ஜல்லி வச்சு நல்லா வடித்து விட்டுக்குங்க. அதை அப்படியே அமுக்கி பிடிச்சி வடிச்சிங்கன்னா 1 2மா மசிஞ்சிடும். எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய், வரமிளகாவையும் சேர்த்து கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையிலையும் சேர்த்து கைப்பிடி தேங்காய் துருவலையும் சேர்த்து ஒரு வறுத்து விட்டு இப்போ பிழிஞ்சு வச்ச அவளையும் சேர்த்து நல்லா அமுக்கி விட்டு பிசைஞ்சு சால்ட்டு சேர்த்துக்குங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா உருட்டி கலந்து பிசைஞ்சு ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா தண்ணி கொதிக்கிற பாத்திரத்தில் இதை வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு போல் மெத்துன்னு கார கொழுக்கட்டை ரெடி. இதுக்கு ஒரு தக்காளி சட்னி வச்சு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.